லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்ப 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் 3 நாள் கொண்ட சிறப்பு கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் அன்று மக்களவையில் அனல் பறக்க விவாதம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி எம்பி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர், நமது தேசத்திற்கு பெண்கள் ஒரு உந்து சக்தியாக உள்ளனர். நாம் அனைவரும் நம் வாழ்வில் பெண்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரதமருக்கும் எனக்கும் அந்த மனைவி பிரச்சனை இல்லை என நகைச்சுவையாக குறிப்பிட்டார். மேலும் தொடர்ந்து பேசியவர், முதல் உண்மை என்னவென்றால், இது பெண்களுக்கான மசோதா அல்ல. இதற்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தை மாற்றும் ஒரு முயற்சி. உண்மையில் இது ஒரு வெட்கக்கேடான செயல். இந்திய சமூகம் தலித்களையும் ஓபிசி மக்களையும், குறிப்பாக அவர்களின் பெண்களையும் எப்படி நடத்தியது என்பது ஒரு வரலாற்று உண்மை. இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்க்கவே முயற்சி நடக்கிறது. எனது ஓபிசி சகோதர சகோதரிகளுக்கு அதிகாரத்தையும் பிரதிநிதித்துவத்தையும் வழங்காமல் அவர்களையும் தவிர்க்கவும், அவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிக்கவுமே இவர்கள் முயல்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை விட மனுவாதமே மேலோங்கியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கிவிட்டதாக அமித்ஷா கூறுகிறார். வீடுகளுக்கு சாதி கிடையாது என்று மிகவும் சாமர்த்தியமாக பேச நினைத்து அதை 2 முறை மீண்டும் மீண்டும் சொன்னார். ஆனால் விஷயம் அதுவல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தில் பயன்படுத்தப்படுமா இல்லையா என்பதுதான் கேள்வி. இப்போது பாஜக என்ன செய்ய முயல்கிறீர்கள் என்றால், அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிரதிநிதித்துவத்துக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல செயல்படுகிறீர்கள். நாட்டின் அரசியலில் நடப்பவற்றை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள். உங்கள் பலம் குறைந்து வருவதைக் கண்டு அஞ்சுகிறீர்கள். அதனால்தான் இந்திய அரசியல் வரைபடத்தை மாற்றியமைக்க முயல்கிறீர்கள். இதை நீங்கள் அசாமிலும் ஜம்மு காஷ்மீரிலும் செய்தீர்கள். இப்போது இந்தியா முழுமைக்கும் இதை செய்துவிடலாம் என்று கற்பனை செய்கிறீர்கள். இதை செய்வதற்கு உங்களுக்கு அரசியலமைப்பு திருத்தம் தேவைப்படும் என்று தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை நாட்டு மக்களின் கண்களில் மண்ணை தூவி தேசத்தின் ஒருமைப்பாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறது. ஒருபுறம் மகளிர் இடஒதுக்கீடு குறித்து பெரிய அளவில் பேசப்படுகிறது, மறுபுறம் ரகசியமான முறையில் ஓபிசி பிரிவினரின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. ஆம், உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. மேலும் சில மாநிலங்களின் அதிகாரத்தை குறைத்து ஜனநாயகத்தை சின்ன பின்னமாக்கி வரவிருக்கும் தேர்தலுக்காக தங்கள் கட்சியை வலுப்படுத்தும் கட்டமைப்பை உருவாக்கி வருகின்றனர். சிரிக்கிறீங்க, உள்துறை அமைச்சர் சிரிக்கிறார். முழுமையான திட்டத்தை தீட்டி வைத்துள்ளார்கள். இன்று சாணக்கியரே உயிருடன் இருந்திருந்தாலும் உங்களின் இந்த அரசியல் தந்திரத்தை கண்டு திகைத்து போயிருப்பார். இவர்கள் முழுமையான திட்டத்தை தீட்டி வைத்துள்ளார்கள், அதனால் சிரிக்கிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.